நான் மன்னன் ஏதாவது பேசினா மன்னனோட கல்வி தகுதி என்னன்னு கேக்குறீங்கல்ல, கேக்குறாங்களே. நான் வந்து நார்வே போனப்பையும் கேட்டாங்க, ஆஸ்திரேலியா போனப்பையும் கேட்டாங்க, அமெரிக்கா போனப்பையும் கேட்டாங்க. நான் சொன்னேன் இந்த மாதிரி எனக்கு கல்வி தகுதி இருக்கு, நான் வரலாற்றுல முதுகலை பட்டம் முடிச்சிருக்கிறேன், இத்தனை வருஷம் நாணயவியல் துறையில இருந்திருக்கிறேன், தமிழ்நாடு தொல்லியல் துறையே நான் 2 தடவை பேசியிருக்கிறேன், மத்திய தொல்லியல் துறையில பேசியிருக்கிறேன், நான் கொடுத்த நாணயங்கள புகைப்படங்கள் வந்து தமிழ்நாடு தொல்லியல் துறை இன்னைக்கு வரைக்கும் பயன்படுத்தி இருக்குன்ற வரைக்கும் நான் சொல்றேன். நான் வந்து அப்ப இவ்வளவு கேக்குறாங்கல்ல, அப்ப என்ன தகுதின்னு என்கிட்ட கேக்குறவங்க ராமசாமிக்கு என்ன தகுதின்னு கேட்க மாட்டேன்றாங்க. தெலுங்கரா பிறந்தா 4ஆம் கிளாஸ் படிச்சாலே தத்துவ அறிஞர், பள்ளிக்கூடம் பக்கம் போனாம இருந்தாலே அவர் வந்துட்டு பெரிய விஞ்ஞானின்னு எப்படி நம்புறாங்க அவங்க? இது இனவெறியா இல்லையா? அப்ப தமிழ் என்ன படிச்சுட்டு வரணும், தெலுங்கனா படிக்காம வரலான்றது என்ன மாதிரியான அளவுகோல் இந்த இடத்துல? நான் இதான் கேக்குறேன். அப்போ என்கிட்ட நீ கேக்குற அதே கேள்விதான் நான் உன்கிட்ட கேக்குறேன். என்னுடைய கேள்வி இல்ல, நீ என்கிட்ட கேட்ட கேள்வி. அத நான் உன்கிட்ட கேட்டா இனவெறினா நீ என்கிட்ட கேட்டது இனவெறியா இல்லையா? சோ எதிர்ப்பால தமிழ் தேசியம் வளரத்தான் செய்யும், வீழாது அப்படின்னு உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. எதிர்ப்பால் மட்டுமே வளர்ந்த ஒரு கொள்கை தான் தமிழ் தேசியம் இல்லைங்களா? இங்க தமிழ் தேசியத்தை வந்து இதுவரைக்கும் எந்த அரசாங்கமும் நேரடியாக ஆதரிச்சது கிடையாது, எல்லாரும் வெளிப்படையாக எதிர்த்திருக்கிறார்கள். அதனால இதுவரைக்கும் அந்த எதிர்ப்பு எங்களுக்கு வளர்ச்சியா இருக்குன்னா இனிமேலும் வளர்ச்சியாகத்தான் இருக்கும். பார்க்கலாம், நான் பொறுத்தது பார்க்கலாம். எங்களுக்காக உங்களோட வருகையும் கருத்து மிக்க நன்றி. 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 இன்னும் சந்திக்கலாம். வணக்கம்.